தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் 2024 ரேங்க் லிஸ்ட் வந்து சொன்னபடியே 10ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ இது சம்மந்தமான 2 விஷயங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மொதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேங்க் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய குழப்பங்கள். எஸ்பெஷலி பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் 7.5 கேட்டகரியில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கான குழப்பங்கள். விண்ணப்பிச்சிருந்த ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை அதிகம், ஆனால் ரேங்க் வாங்கியிருந்த ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை அதில் ஒரு சில பர்சன்டேஜ் வந்து குறைவாக தான் வந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4000 அப்ளிகேஷன்ஸுக்கு பக்கத்தில் 7.5ல் வரல. ஸோ இப்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரியலாகவே 7.5 கேட்டகரியில் இருக்காங்க. பட் ஏதோ காரணத்தினால அவங்களுக்கு வரல. அவங்க 7.5ல் வரணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி. ஸோ இதுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் வெளியிட்டப்பவே தெளிவாக சொல்லிட்டாங்க. உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய டிஎஃப்சிக்கு நேரடியாக போங்க, உங்களுடைய பிரச்சனை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான சொல்யூஷன் ரெடி பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவையான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கங்க. ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸு, ஜெராக்ஸு எல்லாமே எடுத்துக்கங்க. அதனோட நீங்கள் உங்களுக்கு பக்கத்தில் நியரஸ்ட்டில் நீங்கள் இப்போ எங்கே வேணாலும் இருக்கலாம். நீங்கள் சென்னையாக இருக்கலாம், இப்போ திருநெல்வேலியில் இருக்கலாம், அல்லது கன்னியாகுமரியில் இருக்கலாம். ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற டிஎஃப்சிக்கு போங்க. அந்த டிஎஃப்சியில் உங்களோட ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இதெல்லாத்தோடவும் போங்க. அந்த டேட்டாஸோட ஆதார் கார்டு கொண்டுக்கிட்டு போங்க. ப்ளஸ் தேவையான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு போயிருங்க. எஸ்பெஷலி எம்இஸ் நம்பர் வாங்கிட்டு போயிருங்க. இன்னும் 7.5 ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க, மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இதை கொண்டுக்கிட்டு போகலாம். 7.5 ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்கன்னா பாசிபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா, எம்இஸ் நம்பரில் இருக்கக்கூடிய குளறுபடியால் கூட இது நடந்திருக்கலாம். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கங்க. இது எல்லாத்தையும் கொண்டுக்கிட்டு நீங்கள் டிஎஃப்சிக்கு போனீங்கன்னா உங்களுக்கு 7.5ல் திரும்ப ரேங்க் லிஸ்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. 7.5ல் வராமல் போகிறதுக்கான மிக முக்கியமான காரணம், நீங்கள் 6லேருந்து 12ஆம் வகுப்பு வரை ஒரு வகுப்பாச்சு நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்காமல் இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு 7.5 வராது. அந்த ஒரு கேட்டகரியில் தான் நீங்கள் 7.5ல் இன்எலிஜிபிள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்குது. ஸோ இதில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சரி பண்ணிக்கலாம். 2வது விஷயம் என்ன அப்படின்னா, ரேங்க் லிஸ்ட் வந்துருச்சு, கவுன்சிலிங் டேட் சொல்லிட்டாங்க. எப்போ நமக்கு வந்து கவுன்சிலிங் நடக்க போகுது அப்படிங்கிறது தான் கேள்வி. கண்டிப்பாக 22ஆம் தேதியிலேருந்து கவுன்சிலிங் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொன்னபோது பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் கவுன்சிலிங் பற்றின எந்த ஒரு டீட்டெயில்ஸும் நமக்கு இல்லாமல் இருந்தது. பட் இப்போ ரீசெண்டாக கிடச்சிருக்கக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, ஜூலை 3ஆவது வாரத்தில் வந்து மெடிக்கல் கவுன்சிலிங் இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஒருவேளை ஜூலை 3ஆவது வாரத்தில் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது, மெடிக்கல் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நமக்கு என்ஜினியரிங் கவுன்சிலிங் கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். என்ன காரணம் அப்படின்னா, மெடிக்கல் போகிற ஸ்டூடெண்ட்ஸும் என்ஜினியரிங் அட்டன் பண்ணுவாங்க. அவங்களுக்கு மெடிக்கல் கவுன்சிலிங் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டா அவங்க என்ஜினியரிங் பக்கம் வரமாட்டாங்க. அப்போது இந்த காலியாகிற சீட்ஸ் எல்லாம் அண்ணா யூனிவர்சிட்டி, பிஹெச்டி மாதிரியான டாப் காலேஜஸில் இருக்காது. ஸோ ஃபஸ்ட் ரவுண்ட் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கான பாதிப்பு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு அப்புறம் நடக்கிறது தான் பெட்டராக இருக்கும். பட் 18ஆம் தேதி வந்து திரும்பவும் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் வரப்போகுது. அந்த கேஸில் என்ன ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுது அப்படிங்கிறத பொறுத்தது தான் நம்ம கவுன்சிலிங் டேட் மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறதுக்கான தகவலாக இருக்கும். இப்போது 18ஆம் தேதி வந்து ரீடெஸ்ட் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்க்கு இது வந்துருச்சு அப்படின்ட்டா கண்டிப்பாக என்ஜினியரிங் கவுன்சிலிங் திட்டமிட்டபடியே நடக்கும். பட் ரீடெஸ்டெல்லாம் இல்லை அப்படின்ட்டாங்கன்னா கவுன்சிலிங் அவங்க ஜூலை 3rd வீக்கில் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நமக்கு ஒரு சில நாட்கள், ஒரு 10 நாட்களோ 15 நாட்களோ கவுன்சிலிங் தள்ளி போகலாம். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதுக்காக நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தகவலை ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.